கார்த்தி மாமா, என்ன gift? எல்லாரும் பார்க்க தானே போறீங்க, காட்டுற. பிருந்தா, எப்படிமா இருக்கிற? அண்ணா, இவரு வீராக்காவோட அண்ணன். போட்டோவில் பார்த்தோம்ல, அவர்தே செத்து போயிட்டாரே. இன்னைக்கு உனக்கு கல்யாணம், அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ. மாப்பிள, என்ன பாக்குறீங்க? நீங்க தொடச்சு விடுங்க. பிருந்தா, அழகாத. இங்க பாரு, உங்க அண்ணா அதுல என்ன சொன்னாரு? அழக்கூடாதுன்னு சொன்னார்ல, அழாத. இப்பதான் அழகா இருக்கு. அம்மா, வீரா, கண்மணி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆனா நான் உங்களை மிஸ் பண்ணல. ஏன்னா நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருக்கேன். பிருந்தா, நான் உனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எது சரியான வாழ்க்கைன்னு முடிவு பண்ற அளவுக்கு உன்னை நான் தெளிவா வளர்த்திருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும். இந்த லவ்ல பெர்சன்டேஜ் கூட குறைய கூடாது. என்ன, அண்ணன் இல்லைன்னு நினைக்காதீங்க. எப்பவும் நான் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வருத்தப்படுவேன். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கார்த்தியும் நீயும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இங்க பாருங்க, உங்களால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும். எந்த வகையிலையும் யாரையும் கஷ்டப்படுத்திட கூடாது. ஆல் தி பெஸ்ட் மச்சான், ஆல் தி பெஸ்ட். என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கோங்க. அவ கடைக்குட்டி, ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. அவ கண்ணுல எப்பவும் கண்ணீரே வரக்கூடாது, பாத்துக்கோங்க. என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தான் போகணும். வீரா, கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது, பாத்துக்க. சரிண்ணா. கண்மணி, குடும்பத்தோட மூத்தவனி. உன் தங்கச்சி உன் கூட உன் வீட்டுல வந்து வாழ போறா. ஒத்துமையா இருக்கணுமா, சரியா? மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சிங்க 3 பேரும் நல்லா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படி 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 எங்க அண்ணன் உயிரோட வந்து இந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாரா? டேய், என்னடா உன் கற்பனை? எங்க அண்ணன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு? ஃப்ராடு வேலையா பாக்குறீங்க? அதுவும் ஒரு நிமிஷத்துல என்னைய கண்கலங்க வச்சுட்டீங்கல்ல. விட்டா எங்க அண்ணன் மாறன மன்னிச்சிட்டாரு, அவ மேல தப்பே இல்லைன்னு சொல்ல வச்சிருவீங்க போல. மொத்த குடும்பமும் கிரிமினலா இருப்பீங்களேடா. செஞ்ச கொலைய எப்படியெல்லாம் சென்டிமெண்டா நியாயப்படுத்தலான்னு பாக்குறீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன்டா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஐயா, குடோன்ல இருந்து பேசுறேன். யாரு? செந்திலுங்க ஐயா. என்னையா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நான் தான் ஐயா, போன் சரியில்லை. என்ன விஷயம்? சூரத்ல இருந்து சரக்கு வந்திருக்குங்க ஐயா. அந்த லாரி டிரைவர் வண்டியை உள்ள விட மாட்டேன்னு வெளியில நிப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா. ஏன், என்னாச்சு? பணம் ஏதோ பெண்டிங்கா. முதலாளி காசை வாங்கிட்டு தான் சரக்கு இருக்க சொன்னாரா, அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய், பணம் எல்லாம் கொடுத்தாச்சே? எனக்கு தெரியும் ஐயா, நான் பணம் கொடுத்தாச்சுன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் தான் உங்க ஓனரை வர சொல்லுன்னு சொல்றாங்க ஐயா. சூரத்துக்கு நீ கால் பண்ணியா? அவருக்கு நான் போன் பண்ணங்க ஐயா, ஆனா அவர் போன் எடுக்க மாட்டேன்றாரு. லேட் ஆயிடுச்சு இல்லைங்கய்யா, அதனால தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் குடோன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமாங்க ஐயா? கல்யாணத்துல இருக்கேன் செந்தில. ஐயா, நாளைக்கு சரக்கெல்லாம் கடைக்கு ஏத்தி ஆகணும். இப்ப இறக்குனாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் வாங்க ஐயா. சரி, நான் வரேன். போய். சரிங்க ஐயா.
என்ன இது இந்த நேரத்துல ஆ? எதிர்பார்க்காத இப்படி ஒரு பிரச்சனை. எங்க ஆ? யாரையுமே காணோம். சரக்கு வந்த லாரியும் காணோம். ஆ? யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. ஆள் அறவுமே இல்லையே. செக்யூரிட்டி, 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 எங்க போனாங்க எல்லாரும்? செக்யூரிட்டி, என்ன இது? ஐயோ! செக்யூரிட்டி, 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 யோ